PRS அலுவலகத்தில் கொடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி தனியார் வங்கியை சேர்ந்த 2 அலுவலர்கள் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய CBCID அலுவலகத்துல தனியார் வங்கியை சேர்ந்த அலுவலர்கள் இருவர் இந்த கோடநாடு கொள்ளை தொடர்பான வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராயிருக்காங்க. அதாவது கடந்த மாதம் 3ஆம் தேதி அவர்கள் இங்க நேரில் ஆஜராக வேண்டும் என்று அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அவர்கள் ஆஜராகியிருக்காங்க. கடந்த 2017ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய நவீன் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான ரெசார்ட்டை நிலத்துடன் வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாகவும், அதற்கு இந்த தனியார் வங்கியில் கடன் கேட்டிருப்பதாகவும், அதற்கு 50 கோடி மதிப்பிலான பழைய நோட்டுகள் இந்த வங்கியில் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான ஆவணங்கள் இந்த விசாரணையில் CBCID போலீசாருக்கு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல இந்த வங்கியை சார்ந்த அதிகாரிகளிடம் அலுவலரிடம் தொடர்பாக விசாரிப்பதற்காக இவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மன் அடிப்படையில் தற்போது இருவர் நேரில் ஆஜராயிருக்காங்க. வரக்கூடிய அதிகாரி கையில் ஒரு பையுடன் அதுக்கான ஆவணங்களை கொண்டு வந்ததாக தெரிகிறது. 10 நிமிடங்களுக்கு முன்புதான் விசாரணைக்காக அவர் உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும். விசாரணையின் முடிவில் கடந்த 2014ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, அதற்கான பண வரவுகள் என்ன, இது போன்றவை விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக CBCID போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை 300க்கும் மேற்பட்டவர்கள் விசாரித்திருக்காங்க. இந்த சூழல்ல இன்றைய தினம் தனியார் வங்கியை சேர்ந்த 2 பேர் மட்டும் இல்லாமல் அங்கு பல ஆண்டுகளாக பூசாரியாக பணி செய்து வந்த விக்னேஷ் என்பவரையும் அழைச்சிருக்காங்க. அவரும் இப்போது ஆஜராகியிருக்காரு. அவரிடம் அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில் வளாகம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அவர் செய்த பணிகள், சம்பவத்தன்று அவர் எங்கே இருந்தார், அங்க அவர்களுக்கு என்னென்ன பணி, அங்க யார் யார் வருவார்கள் போன்ற கேள்விகள் அவர்கிட்டையும் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்ட சூழல்ல இந்த தனியார் வங்கியிடம் நடத்தப்படும் விசாரணை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், அங்கு என்னென்ன ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சென்றன, அந்த ஆவணங்கள் எந்த மாதிரியான ஆவணங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆவணங்களை வைத்து இதுவரை விசாரணை நடத்திய நபரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை அனைத்தையும் வைத்து இந்த விசாரணை நடத்தப்படுகிறது என கூறப்படுகிறது. விசாரணையின் முடிவில் தான் இவர்கள் எந்த மாதிரி ஆவணங்கள் எடுத்தாங்க, எவ்வளவு பண பரிவர்த்தனை, எவ்வளவு நில ஒப்பந்தம், இது போன்ற தகவல் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.